வேத்து விறுவிறுத்து சாதாரணமாக ஏதோ ஒரு ஆள் மாதிரி உள்ள நுழையிறேன். ஆஹா, தெரியாதனமாக வந்து சிக்கிக்கிட்டு உண்டோய், தெரியாத இடத்துக்கு வந்துட்டோண்டோய். டேய் சர்வோதயா பத்தியா, லேடிஸில் நிறைய பேர் பிராமின்ஸ் வந்திருந்தாங்க. கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஸ்கிரிப்டை வச்சுட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு உறக்க பிடிக்கிறாங்க. தெரியாத இடத்துல கால் வச்சுட்டேன், படுவா திரும்பி போயிடு ஜாக்கிரதை அப்படின்னு என் மனசு சொல்லவும், உண்மையா போனவன் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன். சில நியூஸ் எல்லாம் படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு பதட்டம்லாம் இருக்கும். பதட்டம் இருந்திருக்கா? சின்ன குழந்தைங்க அமெரிக்காவிலேயே அடிக்கடி நடக்கக்கூடியதுதான். துப்பாக்கியை கொண்டு போயிட்டு ஸ்கூல்ல கொண்டு போய் சரசரசரன்னு சுடுவாங்கல்ல. அமெரிக்கால ரொம்ப ஜாஸ்தி நடக்கும். நியூஸ்லயே எவ்வளவு பார்த்திருப்பீங்க. 17 பேர் 18 பேர் குழந்தைகள், சின்ன சின்ன பிள்ளைங்க. அது படிக்கும் போது என்னதான் நம்ம ஒரு செய்தி வாசிப்பாளரா இருந்தாலும் கூட, நியூட்ரலா இருக்கணும்னாலும் கூட, நம்ம பணி அதுதான் படிக்கிறதுனாலும் கூட, ஒரு தாயா தகப்பனா குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளைங்களை நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் நினைக்கும் பொழுது அந்த மனசுக்குள்ள அந்த ஒரு அந்த ஒரு உணர்வு இருக்கத்தானே செய்யும். பட் அதை நம்ம படிக்கும் போது வெளிப்படுத்த முடியாது. நான் என்ன பண்ணுறேன், ராயபுரத்தில் வேலை பார்க்குறேன். இப்போ இன்டர்வியூ வந்து இங்கே ஒரு தேனம்பாட்டை வரணும், அறிவாலயம். ஆமாம். அங்கேருந்து என்ன பண்ணுறேன், நான் கிளம்புறேன். ஸ்கூட்டரில் டொயின்னு வச்சுட்டு, அப்போ ஹெல்மெட்லாம் கிடையாது வேறு. அப்போ வந்து வேத்து விறுவிறுத்து தலைவிரி கோலமாக அங்கே வந்து ஸ்டேஷன் பக்கத்தில் வரவும் பார்த்தோன்னே ஒரே வண்டிங்க காருங்க எல்லாம் ஒரே பரபரப்பாக இருந்தது. என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு சரின்னு அந்த லஞ்ச் பேக்கை ஸ்கூட்டர்லேயே மாட்டிட்டு உள்ளே வரேன். அது எப்படி சுருங்கி சட்டை, காலையில் போட்ட சட்டை எப்படி இருக்கும், வேத்து விறுவிறுத்து சாதாரணமாக ஏதோ ஒரு ஆள் மாதிரி உள்ளே நுழையிறேன். உள்ளே பார்த்தா எல்லாரும் மேக்கப் போட்டுக்கிட்டு கையில் ஒரு பேப்பர் ஸ்கிரிப்ட் அவங்க தயார் பண்ணது இல்லை வேறு ஏதாவது பேப்பர் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு உறக்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போனவுடனே ஒரு 10 பேர் சேர்ந்து கும்பலாக ஏதாவது படித்தாங்கன்னு அப்படி தான் இருந்தது. பார்த்த உடனே இப்படியே பார்த்த உடனே ப்ராமிஸ், நான் நடந்தது அப்படியே உண்மை சொல்கிறேன். 1.01% கூட பொய் இல்லாமல் சொல்கிறேன். பார்த்த மாத்திரத்திலேயே என்னுள்ள ஒரு என்னமோ ஒரு சக்தி சொல்லக்கூடாது, அது நெகட்டிவிட்டி வந்தது. ஆஹா, தெரியாதனமாக வந்து சிக்கிக்கிட்டு உண்டோய், தெரியாத இடத்துக்கு வந்துட்டோண்டோய். டேய் சர்வோதயா பத்தியா. அதில் வேற லேடிஸில் நிறைய பேர் பிராமின்ஸ் வந்திருந்தாங்க. கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஸ்கிரிப்டை வச்சுட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு உறக்க பிடிக்கிறாங்க. நமக்கு சாதாரண பக்கத்தில் நம்ம வீட்டில் படிக்கிறதுக்கே நமக்கு சங்கோஜமாக இருக்கும். உறக்க பிடிக்கிறாங்க. தெரியாத இடத்துல கால் வச்சுட்டேன், படுவா திரும்பி போயிடு ஜாக்கிரதை அப்படின்னு என் மனசு சொல்லவும், உண்மையா போனவன் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி தேனம்பேட்டை பிரிட்ஜி அந்த பக்கம் வரும்போது பிரிட்ஜி இறங்குறேன். அப்போது என்னுள்ள இன்னமும் ஒரு எழுச்சி, ஒரு சக்தி. ஏன், எதுக்கு போகிற, இதுதான் உன்னுடைய என்ன சொல்கிறது பிரெட் வின்னிங் ஜாபா, இதுதான் உன்னுடைய தொழிலா? இல்லையே, உனக்கு ஏற்கனவே பேங்க்கில் வேலை பார்க்குற, செக்யூர்டாக இருக்கிற, சம்பாதிக்கிற, இது உன்னுள்ள இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஊடகமாக ஏதோ ஒரு வாய்ப்பாக இது வருது. அது ஏன் போகிற, எதனால் போகிறேன்னு கேட்குது. திரும்ப திரும்ப கேட்கவும் என்ன பண்ணுறேன், என்னடா இது போய் தான் பார்ப்போமே, வேணாடா சர்வோதயா, ஏன்டா ஒரு முடிவை மாத்திர, போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே அபவுட் டர்னு போட்டு வந்தேன். வந்தால் அங்கே வந்து 2 பேர் தான் இருந்தாங்க. எல்லாரும் காலி ஆகிட்டாங்க. ஐ மீன் அவங்களுடைய டேர்ன் வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ நான் வந்து உள்ளே போகிறேன். அப்போ கொஞ்சம் மைண்டில் ஒரு இதுவாக இருந்தது. அப்போ முதல்ல நான் போனேன்னு சொன்னேன்ல, இவங்க படிச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தபோது என்ன மனசுக்கு தோணுச்சுன்னா, திருவிளையாடல் ஞாபகம் வந்தது. அப்போ என்ன வந்து நான் தருமை உள்ளே போவார்ல, பார்வை அப்படின்னு உள்ளே போவார்ல, அப்படியே மிரண்டு உள்ளே போவார்ல, அந்த மாதிரி தான் போனேன் நான். அப்போ 2வது முறை போகும்போது 2 பேர் தான் இருந்தாங்க. கடைசியாக அழைக்கப்பட்டவன் நான் தான். அங்கே அப்போ டெலிப்ராம்டர் இன்ட்ரடியூஸ் ஆன காலம் அது. அப்போ டெலிப்ராம்டர்னு என்னன்னு தெரியாது, வேறு விஷயம். இப்போ சொல்கிறோம் நம்ம டெலிப்ராம்டர்னு. ஸோ அங்கே போனோடனே எந்நேரம் அந்த டெலிப்ராம்டர் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. நம்மளே பயந்து நடுங்கி ஒடுங்கி, எது கேமரா, எது ஆங்கிள், எப்படி பார்க்கணும், எது ஃபோக்கஸு ஒன்றும் தெரியாது. டெலிப்ராம்டர்ன்றது அப்படி இருக்குன்றது தெரியும். அங்கே போயிட்டு அதை பார்த்த உடனே ஒன்றுமே புரியல. எல்லாரும் பார்த்து எப்படி படிக்கிறீங்க, வரவங்களை கேட்போம்ல, இன்டர்வியூ சாதாரண வந்தோடனே என்ன கேட்டாங்கன்னு கேட்போம்ல, அந்த மாதிரி நான் என்னங்கன்னு இந்த மாதிரி இருக்குது படிங்கன்னாங்க. அங்கே போனாக்கா எனக்கு ஒன்றுமே இல்லை, பிளாங்காக கேமரா இருக்குது. அதுதான் டெலிப்ராம்டர், பின்னாடி கேமரா இருக்குது தெரியாது.
என்னடா என்னங்க அப்போ என்ன பண்ண கையில் ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. என்னமோ விசிறிக்கிறதுக்கு தான் பேப்பர் கொடுக்குறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு முன்ன பின்ன அப்படி பார்த்தேன். ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னாங்க. என்னது ரெடி ஆகிட்டிங்களா? இப்போ படிக்க சொன்னமே என்ன? இல்லையே படிக்க சொல்லலையே, இன்னும் எதுவுமே வரலையே அப்படின்னு. பேப்பரை கொடுத்தோம்ல, இதுதான், இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு சொல்லணும் அப்படின்னாங்க. வேத்து ஊத்துச்சு பாரு. இது வரைக்கும் அது மாதிரி வேத்து ஊற்றுனது கிடையாது. என்ன எப்படி இருக்கும்? ஒன்றுமே மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லணும். மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லுன்றாங்க. அது வந்து பீகாரில் அப்போ ராப்ரி தேவி முதலமைச்சர், லல்லுடைய ஒய்ஃபு. அந்த ராப்ரி தேவி நியூஸ் அது. அது தட்டி தடுமாறி என்னமோ வாசிச்சுட்டு வந்துட்டேன். வேத்து வேத்து ஊற்றி முதல்ல சொன்னேனே, கேட்டியா சர்வதையா, நீ ஏன்டா உனக்கு இந்த வேலை வந்துட்டேன். அப்புறம் ஒரு 25 நாள் கழித்து நானாகவே என்ன பண்ணேன், ஒரு ஃபோனை வச்சு பேசின உடனே, ஏங்க உங்களுக்கு அழைப்பே வரவே இல்லையா, நீங்கள் வாங்க நாங்கள் போனேன். போனால் நிஜம் இது ரொம்ப வியப்பான ஒரு செய்தி தான். எத்தனை பேர் வந்தாங்கன்றது நான் பார்த்த வகையில் தான் தெரியும். ஒருத்தரும் செலக்ட் ஆகலும், நான் செலக்ட் ஆன ஒரே ஆள் நான் தான். சத்தியமான உண்மை. நான் ஒரு ஆள் தான் செலக்ட் ஆனேன், வேறு யாருமே செலக்ட் ஆகலை. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த ஜிஎம் கூட கேட்டார் என்ன, ஏங்க நீங்கள் வரவே இல்லை? இல்லைங்க எனக்கு அழைப்பே இல்லை, நானாகவே கேட்கலான்னு கேட்டேன் அப்படின்னு. அதுதான் என்னுடைய என்ட்ரி. இது 100% உண்மை. இட்டுக்கட்டி இவ்வளோ செய்திகளை சொல்ல முடியாது, வாய்ப்பு இல்லை. கரெக்டு. ஆனால் அதாவது என்னென்னா, இந்த இடத்துல நானும் ஒன்று சொல்ல நினச்சேன். 2004 தான் நினைக்கிறேன். 2004 2003 எண்டில் அந்த மாதிரி என்னென்னா, முதல்ல இதே மாதிரி சன் டிவிக்கு நான் ஆடிஷன் கூப்பிட்ருக்காங்க. எதுக்குன்னா செய்தி வாசிப்புக்கா? சூப்பரியா. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் அப்பா சொல்கிறார், தமிழ் உச்சரிப்பு அரும்பா, சரி போயிட்டு வா அப்படின்னாரு. எங்கள் வீடு தாம்பரத்தில். நான் செய்தி வாசிக்கிறதுக்கு வந்தேன், பேசி காமிச்சேன். பேசினா சரி, ஃபஸ்ட்டு இது ஸ்ட்ரெயிட்டாக ஸ்க்ரீன் கிடையாதுங்க, இந்த பின்னால் செய்திகள் வாசிப்பாங்க இல்லையா, பேக்ரவுண்ட் வாய்ஸ், அந்த வாய்ஸ். ஆமாம், சென்னையில் இன்று நடந்தது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் தான் நீங்கள் பேசி காமிங்கன்னு பேசி காமிச்சேன். ஓகே சார், சரி ஓகே பார்க்கலாம், நல்லாயிருக்கு அப்படின்ட்டாங்க. சிவகுமார் சார் இருக்கார்ல, நம்ம நியூஸ் ரீடர் சிவகுமார், அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார். ஏன்னா அவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாவோ இல்லை, ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தார். அப்போ எங்கள் அம்மா டாக்டராக இருந்தப்போ இந்த மாதிரி சிவகுமார் ஒருத்தர் சொன்னார், நீ அவர் மூலியமாக பாருன்னு சொல்லி அப்படி தான் சொன்னால். போய் பார்த்தேன், சொன்னாங்க ஓகே உச்சரிப்பு நல்லா இருக்குது அப்படின்ட்டாங்க. சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு 3 நாள் கழித்து கால் பண்ணாங்க, நீங்கள் செலக்டடுங்க, நீங்கள் வரலாம் அப்படின்னோடனே, காலையில் முதல் செய்திகள் காலைல 7:30 மணிக்கு, காலைல 5:30 மணிக்கெலாம் வந்துடணும். அது பண்ணலாம். சரி ஓகே சார், வீடு எங்கே இருக்குது அப்படின்னாங்க. தாம்பரம் சேலையூர். தாம்பரத்தில் சேலையூர் சேலையூரில் ஒதுக்கு போகிறோம். அது ஐயோ அது ரொம்ப தூரமாச்சே, சரி வேணாம் விடுங்க, நம்ம அடுத்த தடவை பார்த்தலாம் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஓ அப்படியா? ஐயோ இல்லைங்க, நான் வீடு மாற்றிடுறேங்க, நான் வீடு மாற்றிடுறேங்க, நான் சொன்னாங்க நான் சிட்டியில் எங்கே தங்கிறேங்க இன்னும் சொல்லி பார்த்தேன். இல்லைப்பா சரியாக வராது, பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு. அந்த டைமிங் இருக்குல்ல, அதுவும் காலையில் செய்தி என்னும் போது என்ன பண்ண முடியும். ஆனால் அப்போ தான் இந்த இங்கிலீஷ் நியூஸும் லைட்டாக ஆட் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் அப்போ இங்கிலீஷ் நியூஸ் 1-2 போயிட்டு இருந்தது, அப்புறம் நிறுத்திட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நியூஸ் ரீடிங்கில் உச்சரிப்பு தான் மெயின். நீங்கள் தடுமாறி வாசிச்சிங்களோ, பேப்பர் பார்த்து படிச்சிங்களோ, ஆனால் எந்த அளவுக்கு அதில் தமிழ் உச்சரிப்பு இருக்குங்கிறத அவங்க பார்த்துருப்பாங்க. அதனால் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. மற்றதை விட பார்க்கவே இல்லை, மனப்படமாக படித்ததுலேயே அந்த தமிழ் உச்சரிப்பு தான். ஸோ எனக்கு என்னென்னா, நியூஸ் ரீடர் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணும். டெலிவிஷனில் பார்க்குறப்போ வணக்கம் தலைப்புச் செய்திகள் அப்படின்னா முகத்தில் எந்த விதமான ஒரு எக்ஸ்பிரஷனும் இருக்காது. இன்னைக்கு அணுகுண்டு சோதனை அப்படின்னா கூட அணுகுண்டு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க இல்லையா. இன்று அந்த இடத்தில் நடந்த சம்பவம் அந்த இருக்கிற மக்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த இதில் நியூஸ் படித்து அதனால் ஏற்பட்ட மாற்றங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? நியூஸ் படிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, சொல்லுமா அப்படின்னு, என்னங்க சிரிக்கவும் மாட்டேங்கிறீங்க, ஒரு இது அதிர்ச்சியாகவும் கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏங்க நியூஸ் படிக்கிற மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, அந்த மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இல்லை, யாருக்குமே இருக்காது. அது படித்து முடித்த உடனே அந்த இடத்த விட்டோன்னா இதில் இப்போ நீங்கள் படித்து முடித்த உடனே அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு கவனம் வருது. படித்து அதான் வீட்டுக்கு போய் இல்லை, படித்து முடித்த உடனே கூட இல்லை, படித்து முடித்து அதாவது ஆட் வருது இல்லை, ஒரு பிரேக் வரும்ல, அந்த பிரேக்லேயே இப்போ ஒரு நியூஸ் படிக்கிறோம்,
ஒரு 3-4 நியூஸ் படித்த உடனே ஒரு பிரேக் வரும் இல்லையா, ஆட் போவோம்ல, அந்த ஆட்லேயே ஒரு தமாஷ் நடக்கும். யாருக்கிட்ட? பக்கத்தில் இருக்க கோரீடரோட. அப்போ லைவில் தான் போயிட்டுருக்கோம், அங்கே வந்து மைக் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க, ஆட் போயிட்டுருக்கோம். நாம் வந்து இதில் மானிட்டரில் தெரியும், ஃப்ரேமில் இருப்போம், நம்ம பண்ணுற சேட்டைங்க எல்லாம் அந்த மானிட்டரில் நமக்கு எதிர்க்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே ஆஃபில் இருக்கும். அப்போ படித்த செய்தியை பற்றியோ இல்லை ஏதாவது நகைச்சுவையாவோ இன்னாத்த பேர் வச்சுருக்காங்கன்னு எதனா ஒன்று சொல்லியோ அதெல்லாம் நடக்கும். எதனால் சொல்ல வரேன்னா, இது வீட்டுக்கு போய் இல்லை, அந்த நேரத்திலே அந்த க்ஷணத்திலேயே அதை மறந்துடுறது. அந்த கேமராவை ஆஃப் பண்ணி அந்த இடத்துல நம்ம ஃப்ரேமில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த செகண்ட் ஆமாம், அது ஆரம்பிச்சிடும். அது எப்படி ஒரு சினிமா படத்தில் நடிக்கிறவங்கனாக்கா ஒரு சொன்னோன்னே ஒரு ரொம்ப அப்படியே எமோஷ்னலாக அழுது புரண்டு முடியல கட் அப்படின்னு எப்படி சகஜம்ல ரொம்ப சகஜமாக திரும்பி. ஆமாம்மா, அது மாதிரி தான். இதில் சில நியூஸ் எல்லாம் படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு பதட்டம்லாம் இருக்கும்ல, பதட்டம் இருந்திருக்கா? அது மாதிரி ஏதாவது நியூஸ் வந்திருக்கா? அதை படிக்கிறப்பே அதாவது என்னன்னா, நான் நியூஸ் ரீடர் தான், ஆனால் ஒரு செய்தியை கேள்விப்பட்டோன்னு எனக்கு ஒரு உணர்வு ஏற்படும்ல. அந்த செய்தி நீங்கள் படிக்கிற செய்தி ஏதோ அது படிக்கும்போது ஒரு நமக்கு ஒரு சோகம், ஐயோ அப்படின்ற அப்புறம் தான் படிப்போம். இது நம்மளுடைய எக்ஸ்பிரஷன். ஆமாம், ஆனால் அது நாம் படிக்கும்போது அந்த எக்ஸ்பிரஷனை வெளியிட முடியாது, ஆனால் அது உள்ளுக்குள்ளே இருக்கும்ல. நிச்சயம் இருக்கும். ஒரு டபுள் கேம் விளாடணும். இல்லை, கண்டிப்பாக இருக்கும். வேற சின்ன குழந்தைங்க அமெரிக்காவிலேயே அடிக்கடி நடக்கக்கூடியது தான். துப்பாக்கியை கொண்டு போயிட்டு ஸ்கூலில் கொண்டு போய் சரசரன்னு சுடுவாங்கல்ல, அமெரிக்காவில் ரொம்ப ஜாஸ்தி நடக்கும். நியூஸ்லேயே எவ்வளோ பார்த்துருப்பீங்க. 17 பேர் 18 பேர் குழந்தைகள், சின்ன சின்ன பிள்ளைங்க. கரெக்ட். அது படிக்கும்போது என்னதான் நம்ம ஒரு செய்தி வாசிப்பாளராக இருந்தாலும் கூட, நியூட்ரலாக இருக்கணும்னாலும் கூட, நம்ம பணி அதுதான் படிக்கிறதுனாலும் கூட, ஒரு தாயா தகப்பனா குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளைங்களை நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் நினைக்கும் பொழுது அந்த மனசுக்குள்ள அந்த ஒரு வடு அந்த ஒரு உணர்வு இருக்கத்தானே செய்யும். பட் அதை நம்ம படிக்கும் போது வெளிப்படுத்த முடியாது. எப்படி கொஞ்சம் முன்னே நான் சொன்னோம், நியூஸு பிரேக்கில் வரும்போது தமாஷ் பண்ணிக்குவோம். இது மாதிரி படித்தோம்னாக்கா அங்கேயும் வந்து சே இல்லை ரொம்ப பாவம் இல்லை, இப்படி தான் செய்கிறேன், அப்படி பேசுறது தான். அந்த பாதிப்பு கண்டிப்பாக அந்த ஃபீல் வந்துடும். அந்த ஃபீலிங் நிச்சயம். மனுஷன் தானே நம்மளும். ஓகே, நல்லதாக சிரித்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறோன்னும் போது இந்த மாதிரி விஷயங்களும் வரத்தானே செய்யும். அது நேச்சுரல், எல்லாரும் ஒன்று தானே. பட் நியூஸ் படிக்கிறதுல வந்து ஏன் எல்லாரும் வந்து அந்த ரொபோட்டிக்காகவே இருக்கணும்? ஆக்சுவலாக என்னென்னா, ஸ்ட்ரைட் டு த கேமரா பார்க்கணும், தெளிவான அந்த செய்திகளை சொல்லணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது இல்லையா? அது வந்து ஏன் அப்படி தான் இருக்கணுமா நியூஸ் சொல்கிறது? இப்போது இன்றைக்கி டிஜிட்டல் மீடியாங்கிறது ஒரு கலாச்சாரமாக வந்ததுக்கப்புறம் டிஜிட்டல் மீடியாவில் வந்து ஒரு செய்திகளை சொல்லும்போது இப்படி சொல்லும்போது முகம் செய்து இது பண்ணுறோம், இதனால் நடக்குதுங்கிறோம், கண் பார்வை திரும்புது, இந்த மாதிரி கூட நடந்திருக்கு அப்படின்னு இப்படி பார்த்து பேசுகிறோம், இப்படி பார்த்து பேசுகிறோம், இப்படி பார்க்குறோம். ஆனால் செய்திகளை கன்வே பண்ணிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா? செய்திகளை கன்வே பண்ணிட்டே இருக்கும். ஆனால் நியூஸ் படிக்கிறப்போ இல்லை, ஸ்ட்ரைட்டாக ஃபோக்கஸ் கரெக்டாக, அதாவது நீங்கள் உங்களுடைய பார்வை அந்த கேமரா லென்ஸை பார்க்கும்போது டிவிக்கு வெளியில் இருக்கவங்க வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குறவங்க நம்மளை பார்த்தே சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இப்படி பார்த்துட்டு நாங்களே இப்படி நவுந்தெல்லாம் பார்ப்பேன், இப்படி பார்த்தா என்ன பார்க்குற மாதிரி இருக்குது, இப்படி வந்து பார்ப்பேன், மறுபடியும் என்ன பார்க்குற மாதிரி. இதெல்லாம் நியூஸில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நியூஸ் பார்க்கும்போதில் இப்படி வந்து இங்கே உட்காந்து பார்ப்பேன், என்ன பார்க்குறாங்க, அந்த பக்கம் போய் உட்காந்து பார்ப்பேன், என்ன பார்க்குறாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு இது வந்து ஏன் அந்த மாதிரி உருவாச்சு? இல்லை, ஆரம்பத்தில் ட்ரெண்ட் செட்டிங் தான். ஆரம்பத்தில் வந்தபோது தொலைக்காட்சியில் நியூஸ் வாசிக்கிறதுங்கிறது யாருக்குமே தெரியாது தானே. எப்படி இருக்கும், இப்போ அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல. நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். ஓகே. அப்போது வாசிக்கும் பொழுது இப்படித்தாங்கிறது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மாதிரி ஒரு, அது சின்ன பெட்டி வேறு அந்த இடத்துல. அப்போல்லாம் வந்து நியூஸ்னால் என்னன்னே தெரியாத போது வந்தபோது ஒரு அமைச்சு கொடுத்த ஃபார்மேட் ஒன்று. ரெண்டாவது தமிழ் அப்படின்னும் போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி போகிறாங்க, இப்படி வராங்க, இப்படி ரொம்ப ஜாலியாக பேசிக்கிறாங்க, இதை திரும்புகிறாங்க, அப்படி சொல்கிறது கன்வே ஆகுது தான் மெசேஜ். ஆனால் நமக்கு வகுத்து தந்த பாதை, குறிப்பாக தமிழம் அப்படின்னும் போது நான் நினைக்கிறது என்னென்னா, தமிழுக்கே உண்டிய உரித்தான அந்த தொன்மை, அந்த மரபு, அந்த உச்சரிப்பு, அது மாறாமல் நமக்கு வகுத்து தந்த பாதை, அந்த ஒரு பண்பட்ட பாதையில் நாம் பயணிக்கிறோம். அது நியூஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நான் நினைக்கிறது தமிழ். இப்போ இங்கிலீஷ்க்கு அது ஓகே. இப்போ ட்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாருமே யங்கர் ஜெனரேஷன்ஸ் வரும்பொழுது நடந்துக்கிட்டு போகிறாங்க, பண்ணுறாங்க, கலோக்கியலாகவும் பேசிடுறாங்க.
பட் ஒரு இந்த மாதிரியான ஒரு நியூஸ்ன்னு ஃபுல்லாக வரும்பொழுது, ஒரு அரை மணி நேரம் கொண்ட ஒரு தொகுப்பாக வரும்பொழுது, இது வந்து ஏன்னா எல்லாத்துலேயுமே ஆங்கில கலப்போ இல்லை வந்து கலோக்கியல் லாங்குவேஜில் பேசினாக்கா இல்லை, இதுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும். இதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்படி இருக்கிறதுல அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் மாறக்கூடாது அப்படிங்கிறதுல எப்படி, அதாவது எதை வேணாலும் படிச்சிடலாம், எதை சொன்னாலும் புரிய தானே போகுது, தெரிஞ்சுக்க தானே போகுது அப்படின்னு கிடையாது. பிள்ளைங்களை வளர்க்கும் போது நாம் வந்து ஒரு டிசிப்ளினோட வளர்க்குறோம்ல இல்லையா, நல்ல விஷயங்களை சொல்லி வளர்க்குறோம்ல. அந்த மாதிரி இந்த நியூஸ் அப்படிங்கிறதுல இந்த ஒரு ஃபார்மேட்டு இருக்கணுங்கிறது என்னுடைய டிசிப்ளின் ஆஃப் நியூஸ். கண்டிப்பாக டிசிப்ளின் இருக்கணும். ஓகே. இதில் படிக்கும்போது வந்து சில வார்த்தைகள்லாம் ப்ராம்ப்டில் அப்படி வரும்போது, நம்ம பேப்பர் படிக்கும்போது ஜென்ரலாக வர செய்திகளிடையே படிச்சுட்டே இருப்போம். திடீர்னு சில பேர்கள் வரும். எல்லா பேரும் நமக்கு பரிச்சயமான பேர் கிடையாது. இப்போது ரஷ்ய அதிபர் எடுத்துக்கணும், விளாடிமிர் புட்டினை வந்து நான் தமிழில் எழுதி படிக்கணும்னா இல்லை, இப்போ படிச்சுட்டே இருக்கேன். இதுக்காக ரஷ்ய அதிபர் அவர்கள் திரு விளாடிமிர் புட்டின் அவர்கள் அப்படின்னு